Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவி சீரியலில் ஹீரோக்கு மறுபடியும் மேரேஜா? ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்குமே அப்படி டவுட் வந்துருச்சு, ஒருவேளை மேரேஜ்க்கான ஷூட் தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே இதுலேயுமே ஒரு டவுட் இருக்குது, எந்த சீரியலோட ஹீரோ என்ன தான் அப்படி பூஜை நடக்க போதா மேரேஜா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸோட இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்சோ இதே சீரியலில் கூடிய சீக்கிரம் ஹீரோயின் வேறு சேஞ்ச் ஆக போகிறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துட்டோம். பட் இது வரைக்கும் அவங்களோட கேரக்டர் ரீப்ளேஸ் ஆன எபிசோட் வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரண்ட்டாக மத்தியானம் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற புன்னகை பூவே சீரியல். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சைத்ரா தான் ஹீரோயினாக இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு ஆக்ட்ரஸ் கூடிய சீக்கிரம் வர போகிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு குளத்துக்கிட்ட வந்து அவர் நிற்கிற மாதிரி இருக்குது. வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு, கையில் தட்டு வச்சிருக்காரு, கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாலை மாதிரி போட்டிருக்காரு. பக்கத்தில் ஐயரும் நிற்கிறாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் புன்னகை பூவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது புன்னகை பூவையோட ஷூட்டிங் ஸ்பாட் தான், அப்கமிங் எபிசோட் தான். ஸோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை மேரேஜாக இருந்தால் எதுக்காக இந்த மாதிரி குளத்துக்கிட்ட வரணும், எதுக்காக வந்து அவர் கையில் தட்டு வச்சிருக்கணும், இந்த மாதிரியுமே டவுட்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் நியூ ஹீரோயின் வேறு வராங்க. நம்ம ஆதிசங்கருக்கு முதல் கொண்டு சீக்கிரமாகவே செலியனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிகாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறாங்களா அப்படின்னா எதுக்காக இந்த எபிசோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஹீரோ சடனாக எப்படி ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணது எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. புன்னகை பூவே சீரியலில் எப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகுதோ அதுதான் பெரிய ஹை வால்டேஜ் எபிசோடாக இருக்கும். டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும். அந்த எபிசோடுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.